மோடி கொடுத்த அதிர்ச்சி. 2 நிமிடத்தில் நடந்து முடிந்த பேச்சுவார்த்தை. பலத்த ஏமாற்றத்துடன் திரும்பிய மு.க. ஸ்டாலின். டெல்லியில் நடந்தது என்ன? வணக்கம் நண்பர்களே. கடந்த 3 ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தை தவிர்த்து வந்த மு.க. ஸ்டாலின் இந்த ஆண்டு திடீரென்று டெல்லி புறப்பட்டு சென்றார். முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிதி மட்டுமின்றி டாஸ்மாக் ரெய்டு குறித்த சில கோரிக்கைகளையும் வைப்பதற்காகவே சென்ற மு.க. ஸ்டாலின் இந்த கூட்டம் முடிந்ததும் டெல்லியில் மீடியாக்களை சந்தித்திருக்கிறார். அப்போது இந்த கூட்டத்தில் என்னென்ன பேசினீர்கள், பிரதமர் மோடியிடத்தில் என்னென்ன கோரிக்கைகள் வைத்தீர்கள் என்று மீடியாக்கள் அவரிடத்தில் கேட்டபோது, பள்ளி கல்வித்துறைக்கான 2200 கோடி நிதியை தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். அதன் பிறகு கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம், விமான நிலையங்கள் விரிவாக்கம், கோவை எய்ம்ஸ் மருத்துவமனை, கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிய ஆதி திராவிடர்களை அதே பட்டியலில் சேர்ப்பது, மீனவர்கள் பிரச்சினை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தினேன். ஆனால் பிரதமர் மோடி நான் சொன்னதை அப்படியே கேட்டுக்கொண்டார் என்றாலும் இதை செய்வாரா மாட்டாரா என்பது போக போகத்தான் தெரியும். அதோடு டாஸ்மாக் மணல் குவாரிகளில் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை கூறுகிறது. ஆனால் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ எந்த ஊழலும் நடக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அதனால் அதற்கு எதிராகவும் நாங்கள் போராடுவோம் என்று மு.க. ஸ்டாலின் அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இன்றைய தினம் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட எல்லா முதலமைச்சர்களையும் போன்றுதான் மு.க. ஸ்டாலினும் தனது சார்பில் பல கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். மற்றபடி தமிழகத்தில் அமலாக்கத்துறை டாஸ்மாக் ஊழல்களை வெளிக்கொண்டு வந்திருப்பதால் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே பிரதமர் மோடியை தனிமையில் சந்தித்து கோரிக்கை வைக்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளார். ஆனால் அவரோ அது குறித்து மு.க. ஸ்டாலின் பேச ஆரம்பித்ததுமே உடனே நகர்ந்து சென்று விட்டாராம். அந்த வகையில் டாஸ்மாக் துறையில் இடி ரெய்டு நடத்துவது குறித்து எந்த உத்தரவாதமும் கொடுக்காத பிரதமர் மோடி தயாராக இல்லையா? அதன் காரணமாகவே ஒரு 10 நிமிடம் அவரை சந்தித்து பேசலாம் என்று நினைத்திருந்த மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்ற அதே இடத்தில் நின்றபடி 2 நிமிடத்தில் பேச்சுவார்த்தை முடித்துக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றுள்ளார் மோடி. குறிப்பாக தான் வைத்த கோரிக்கைக்கு பிரதமர் மோடி பிடிகொடுக்காமல் விலகி சென்றதால் பலத்த அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். இவர் தனிமையில் பேசினார் என்றாலே டாஸ்மாக் விவகாரம் குறித்துதான் பேசியிருப்பார். அதிலும் இது டாஸ்மாக் சம்பந்தப்பட்டது என்பதோடு தனது மகன் உதயநிதி சம்பந்தப்பட்டது என்பதால் தான் பிரதமர் மோடியை தனிமையில் சந்தித்து இதுகுறித்து பேச திட்டமிட்டுள்ளார் மு.க. ஸ்டாலின். ஆனால் அதை கேட்டுவிட்டு அமலாக்கத்துறை ரெய்டுக்கு தடை போடுகிறேன், உதயநிதிக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக் கொள்கிறேன் என்று எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காமல் பிரதமர் மோடி நகர்ந்து சென்று விட்டதால் மு.க. ஸ்டாலின் பலத்த கலவரம் அடைந்ததாக கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் திமுக என்னென்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை டெல்லியில் இருந்தபடி உன்னிப்பாக கவனித்து வரும் பிரதமர் மோடி கல்வி நிதி மற்றும் டாஸ்மாக் விவகாரத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் திமுக வழக்கு தொடுத்துள்ள தருணத்தில் கோரிக்கை வைக்க வந்திருப்பதால் அதற்கு ஒரு பதில் கொடுக்காமல் எழுந்து சென்றிருப்பதாக தெரிகிறது. இதன் காரணமாகவே இந்த கூட்டத்திற்கு பிறகு மீடியாக்களை சந்தித்த மு.க. ஸ்டாலின் பிரதமரிடத்தில் கோரிக்கைகளை வைத்து விட்டேன், இதை அவர் செய்வாரா மாட்டாரா என்பது போக போகத்தான் தெரியும் என்று கூறியிருக்கிறார். அந்த வகையில் மு.க. ஸ்டாலினின் இந்த டெல்லி பயணம் தோல்வியில்தான் முடிந்திருக்கிறது. அடுத்த செய்தி. தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்று ஸ்டாலின் பாணியில் பயத்தில் உளறி கொட்டிய உதயநிதி ஸ்டாலின். கடந்த 2 வாரங்களாகவே டாஸ்மாக் விவகாரம் மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது. குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினை டார்கெட்டாக வைத்து அவரது பின்னணியில் இருக்கும் நபர்களை அமலாக்கத்துறை வலை போட்டு தேடிக்கொண்டு வருகிறது. ஆனால் அவர்களோ இடியின் கண்ணில் சிக்காமல் வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடிவிட்டார்கள். இந்த நேரத்தில் இன்று மீடியாக்களை சந்தித்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அப்போது அவரிடத்தில் ரெய்டுக்கு பயந்துதான் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் மோடியை சந்திக்க போயிருப்பதாக கூறப்படுகிறதே என்று கேள்வி கேட்டபோது, என்ன ரெய்டு, எதை கேட்கிறீர்கள் என்று எதுவும் தெரியாதவர் போன்று கேட்ட உதயநிதியிடத்தில் இடி ரெய்டு என்று மீடியாக்கள் சொன்னதை அடுத்து அவர் முகமே சுருங்கி போனது. எப்படி மு.க. ஸ்டாலின் முன்பு செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்த போது தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்றெல்லாம் ஆவேசமாக பேசி ஒரு வீடியோ வெளியிட்டாரோ அதே போன்றுதான் இன்று உதயநிதி ஸ்டாலினும் மீடியாக்களை பார்த்து ஆவேசமாகிவிட்டார். திமுகவை பொறுத்தவரை கருணாநிதி தொடங்கிய கட்சி, பெரியாரின் சுயமரியாதையை பின்பற்றக்கூடிய கட்சி. அதனால் மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது, பயந்து ஓடக்கூடிய கட்சி அல்ல திமுக என்று சொன்னவர், அதிமுக தான் அடிமை கட்சி, அதனால் அவர்களை போன்று நாங்களும் காலில் விழுவோம் என்று நினைத்துவிட வேண்டாம் என்று கோபத்தில் படபடத்தார்.
அந்த அளவுக்கு அவரது பேச்சில் கோபம் இருந்தாலும் பெரும் பயமும் கலந்திருந்தது. முக்கியமாக உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை டாஸ்மாக் துறைக்குள் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தக்கூடாது என்று சொன்னார்களே தவிர சந்தேகப்படும்படியான நபர்களிடத்தில் விசாரணை நடத்தக்கூடாது என்று தடை போடவில்லை. அதன் காரணமாகவே இந்த விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதால் உதயநிதி உச்சகட்ட வீதியில் இருப்பதையே அவரது பேச்சு வெளிப்படுத்துகிறது. அடுத்த செய்தி, விஜய் கட்சிக்குள் வெடித்த கோஷ்டி மோதல், ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக உருவான மூவர் அணி. நடிகர் விஜய் தனக்கு இருக்கிற ரசிகர் பலத்தை கொண்டுதான் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினார். அதோடு ஆரம்பத்தில் ரசிகர் மன்றத்தின் முக்கிய நிர்வாகிகளாக இருந்த நபர்களுக்கு தனது கட்சியிலும் பொறுப்பு கொடுத்தார். இதன் காரணமாகவே கட்சியில் தனக்கு பிறகு ரசிகர் மன்றத்தின் முக்கிய நிர்வாகிகளுக்கு தான் பொறுப்புகளை கொடுப்பார் விஜய் என்று நினைத்திருந்த நேரத்தில் அவரோ வேறு மாதிரி கணக்கு போட தொடங்கிவிட்டார். தனது ரசிகர்களை கட்சியின் தொண்டர்களாக மட்டுமே வைத்துக்கொண்டு முக்கிய பொறுப்புகளுக்கு விவரமான புதிய நபர்களை நியமிப்போம் என்று திட்டத்தை மாற்றினார் விஜய். இதன் காரணமாகவே விஜயை மலைபோல் நம்பிக்கொண்டிருந்த அவரது ரசிகர் மன்றத்தின் முக்கிய புள்ளிகள் கடும் அதிர்ச்சி அடைந்தார்கள். முக்கியமாக புஷியான பிறகு ஜான் ஆரோக்கியசாமி, ஜெகதீஷ் பழனிசாமி, ஆதவ் அர்ஜுனா என பலரை கட்சிக்குள் கொண்டு வந்த விஜய் தற்போது மேலும் சில புதியவர்களையும் கொண்டு வருகிறார். இதன் காரணமாக விஜய் ரசிகர்கள் பின்தள்ளப்பட்டு போராட்டம் ஆர்ப்பாட்டங்களில் கொடிபிடிக்கக்கூடிய சாதாரண தொண்டனாக மட்டுமே இடம்பெறப் போகிறார்கள். இதனால் அவரது ரசிகர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி நிலவிக் கொண்டிருக்கிறது. அதோடு இன்னொரு பக்கம் ஆதவ் அர்ஜுனாவோ விஜய்க்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தில் முக்கிய தலைவராக தான் இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வருவதால் அந்த கட்சிகள் இருக்கும் புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி, ஜெகதீஷ் பழனிசாமி உள்ளிட்ட பலர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக கொடி பிடித்துள்ளார்கள். குறிப்பாக ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தவரை பிரசாந்த் கிஷோரை முன்வைத்துதான் இந்த கட்சியில் முக்கிய இடம் பிடித்திருக்கிறார். ஆனால் இப்போது பிரசாந்த் கிஷோரின் ஐபாக் நிறுவனத்தினரை தமிழக வெற்றி கழகத்திற்கு பணியாற்றுவதை நிறுத்திவிட்டு தனது சார்பில் புதிய நபர்களை உள்ளே கொண்டு வருகிறாராம். கட்சியில் உள்ள மற்ற நிர்வாகிகளுக்கும் இடையே கடும் மோதல் வெடித்துள்ளதால் தன்னை சார்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்குள் அதிகமாக கொண்டு வந்தால் தனது பலம் அதிகரிக்கும், தனக்கென்று ஒரு கேங் உருவாகும் என்று அவர் திட்டம் போடுகிறாராம். இதன் காரணமாக விஜயிடத்தில் போட்டு கொடுத்து அவரை கட்சியிலிருந்தே வெளியேற்றிவிட வேண்டும் என்று மற்ற நிர்வாகிகள் எல்லாம் ஒன்று திரண்டு அவருக்கு எதிராக கொடிபிடித்து வருகிறார்களாம். குறிப்பாக புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா விஜயை நெருங்க விடாத அளவுக்கு தடைக்கற்களை போட்டு வருகிறாராம். இதனால் அவர்கள் இருவருக்கும் இடையே மோதல் முற்றி வருவதாக தமிழக வெற்றி கழக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் இன்னும் முதல் தேர்தலையே சந்திக்காத நிலையில் அந்த கட்சியின் நிர்வாகிகள் மத்தியில் கடும் மோதல் வெடித்து நிற்கிறது. வளர்ச்சியடைந்த பாரதமே இலக்கு, நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. டெல்லியில் இன்று நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய பிரதமர் மோடி, மத்திய அரசும் மாநில அரசுகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் முடியாதது எதுவுமில்லை. மாநிலங்கள் மட்டுமின்றி இந்திய தேசமும் மகத்தான வெற்றி பெறும். வளர்ச்சியடைந்த பாரத தேசம் என்பதுதான் ஒவ்வொரு இந்தியரின் இலக்காக உள்ளது. அதனால் 140 கோடி இந்திய மக்களின் இலக்கை நோக்கி அனைவரும் பயணிப்போம். குறிப்பாக நாடு முழுக்க சுற்றுலா தலங்களை உருவாக்குவோம். இந்தியா முழுக்க நகரமயமாக்கப்பட வேண்டும். பெண்களுக்கு மரியாதை மட்டுமின்றி திறமைக்கேற்ற உயர்வை கொடுக்க வேண்டும். குறிப்பாக அடித்தட்டு மற்றும் சாதாரண மக்களின் எதிர்பார்ப்புகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப ஒவ்வொருவருமே பாடுபட வேண்டும். இதுவே இந்த பாரத தேசத்தை வளர்ச்சி பாதை நோக்கி எடுத்துச் செல்லும் என்று பிரதமர் மோடி பேசியிருக்கிறார்.